365 நாளும் ஆஃபர் டிஸ்கவுண்ட். தீபாவளிக்கு அதிரடியான ஆஃபர் யாருமே எதிர்பார்க்காது. டிவி வாங்கினா டிவி மட்டும் கிடையாது, ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறேன், வாஷிங் மிஷின் கொடுக்க போறேன், டிஷ் வாஷர் கொடுக்க போறேன், ஆரோ கொடுக்க போறேன், இண்டக்ஷன் கொடுக்க போறேன், சவுண்ட் பார் கொடுக்க போறேன், வீட்டுக்கு தேவையான மிக்ஸி கிரைண்டர்ல இருந்து எல்லா ஐட்டமும் கொடுக்க போறேன் சார். இந்த தீபாவளிக்கு 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக்கும் கொடுக்கறேன். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 24 இன்ச்சஸ்ல இருந்து 100 இன்ச் டச் டிவி வரைக்கும் இருக்குங்க. நம்ம கொடுக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எந்த பிராண்டட் ஷோரூம் போனீங்கனாலும் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கலங்க. உங்களுக்கு டிவியை பீஸ் டு பீஸ், டிவில எந்த பிரச்சனை வந்தாலும் டிவியை கொண்டு வந்து கொடுத்துட்டு புது டிவியை எடுத்துட்டு போயிடலாங்க. 3 நாள்லயே மாத்தி கொடுக்குறேன்னாங்க, மாத்தி கொடுத்துறாங்க. சொன்ன மாதிரி டிவியும் பக்கா பண்ணி கொடுத்துறாங்க. வந்து பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. இதுதான் வந்து நான் எடுத்துட்டு போற டிவி 43 இன்ச்சஸ். இந்த டிவியோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 4,950 ரூபாங்க. WebOS டிவினா எல்ஜிக்கு 100% மேட்ச் ஆகுங்க. நான் சும்மா சொல்லல, வேணா பாருங்க. இந்த ரிமோட்ல எல்ஜின்னு போட்டிருக்கோம். 5% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கோம். 43 இன்ச்சஸ்க்கு டிஸ்கவுண்ட் போக 13,538 ரூபாங்க. இந்த 50 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 22,785 ரூபாங்க. ஹாய் கேஸ், வெல்கம் பேக். நான் மல்டி ஷோ சென்னையில் சாய் தோசா எல்இடி டிவி ஷோரூம் இங்கே தான் வந்திருக்கோம். சரி, இவங்களை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி இங்கே வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த தடவை வந்து ஸ்பெஷலாக நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வீடியோ போட்டாலே ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கும். ஆஃபருக்காக மட்டும் இங்கே வாங்கணுமா? இல்லை, ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா சாய் தோசா தான். இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் வந்து ஹாப்பியாக ஒரு சின்ன ஃபால்ட் நடந்திருக்கு. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு 100ல் ஒரு ஃபால்ட் வரதான் செய்யும். அந்த ஃபால்ட்டையும் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் ஹாப்பியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் ப்ளஸ் வந்து குவாலிட்டியான டிவி ப்ளஸ் ஆஃபர், இது மூணுமே வந்து கொடுத்துட்டு இருக்க ஒரே கம்பெனி மேம் அவங்க தான். சோ சூப்பர் மேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் மேம், நல்லா இருக்கேன். சோ நம்ம கம்பெனி பத்தி சொல்லிடுங்க மேம். கண்டிப்பா. வணக்கம், என் பேரு ஷாலினி. நம்ம கம்பெனி பேரு சாய் துசாஷா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம பிராண்ட் நேம் துசாஷாங்க. நம்ம எல்இடி டிவி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனினா நம்ம கம்பெனி தான். இங்க இருக்க ஒவ்வொரு டிவியும் நம்ம இடத்துக்கு காம்பனன்ட்ஸா வந்து டிவியா உருவாகிறது தான். அதனாலதான் நம்ம மார்க்கெட்ல எல்லாரும் விட அஃபோர்டபிள் பிரைஸ்ல பிராண்டுக்கு ஈக்குவலா நம்மளால கொடுக்க முடியுது. அண்ட் 365 நாளும் சார் சொன்ன மாதிரி ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியாது நம்ம மேனுஃபேக்சரர்ன்றதுனால தாங்க. சூப்பர். ஸோ இவங்க அந்த ரிப்ளேஸ்மெண்ட் கொடுத்ததை பார்த்ததும் எனக்குமே வந்து இவங்க டிவி வாங்கணும் ஆசை வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து என்னென்ன டிவி என்னென்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க, ஸ்பெஷலா வந்து ஆஃபரும் இருக்கு, அதையும் இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ தீபாவளிக்கு ஸ்பெஷலா என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க? ஸோ நம்ம நீங்க சொன்ன மாதிரியே 365 நாளும் ஆஃபர் டிஸ்கவுண்ட். தீபாவளிக்கு அதிரடியான ஆஃபர் யாருமே எதிர்பார்க்காது. டிவி வாங்கினா டிவி கொடுக்க போறேன். டிவி வாங்கினா டிவியே ஃப்ரீ. ஆமா, டிவி வாங்கினா டிவி மட்டும் கிடையாது. ஹோம் அப்ளையன்சஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறேன், வாஷிங் மிஷின் கொடுக்க போறேன், டிஷ் வாஷர் கொடுக்க போறேன், ஆரோ கொடுக்க போறேன், இண்டக்ஷன் கொடுக்க போறேன், சவுண்ட் பார் கொடுக்க போறேன், ஸ்பீக்கர்ஸ் கொடுக்க போறேன். சோ வீட்டுக்கு தேவையான மிக்ஸி கிரைண்டர்ல இருந்து எல்லா ஐட்டமும் கொடுக்க போறேன் சார் இந்த தீபாவளிக்கு. தீபாவளிக்கு வந்து ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கணும் நிறைய பேருக்கு வந்து பிளான் இருக்கும். ஏன்னா வந்து வருஷத்துல ஒரு நாள் வந்து நிறைய ஆஃபர் போடுவாங்க. வாஷிங் மிஷின் வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க எதுவுமே வாங்கணும், ஒரு டிவி வாங்குங்க, ஆட்டோமேட்டிக்கா இதுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் வரலனாலும் கஸ்டமர் கவலைப்பட வேணாம் சார். என்னன்னா 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக்கும் கொடுக்கறேன். சோ ஸ்பாட்லயே வந்து நீங்க கேஷ்பேக்கும் எடுத்துக்கலாங்க சார். உடனே கேஷ் கையிலே கேஷ். சோ இதெல்லாம் எப்படி என்னன்றது வீடியோக்குள்ள வந்து நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 24 இன்ச்சஸ்ல இருந்து 100 இன்ச் டச் டிவி வரைக்கும் இருக்குங்க. நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா 365 டேஸும் ஆஃபர் போயிட்டு இருக்கும். ஏதாவது டிஸ்கவுண்ட் நம்ம கடையில இருக்கும். ஒவ்வொரு டிவி சைஸ்லயும் நிறைய மாடல்ஸ் இருக்கும். அண்ட் வாரண்டி வைஸ் நீங்க வந்தீங்கன்னா 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டில ஆரம்பிச்சு உங்களுக்கு 6 months ரீப்ளேஸ்மெண்ட், 2.5 years சர்வீஸ், 1 year ரீப்ளேஸ்மெண்ட், 2 years சர்வீஸ் அண்ட் டோட்டல் 3 இயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு பட்ஜெட் வைஸே நாங்க போட்டு வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா டிவி சைஸ்க்கு ஏத்த மாதிரி வாரண்டிஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட்ஸ் இது எங்களோட 9 பிரான்ச்லயும் இருக்குங்க. பிரான்ச்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில அண்ணாநகர், தாம்பரம், திருவெற்றியூர், செங்கல்பட்டு, ஆலந்தூர், திருத்தணி, இது இல்லாம விழுப்புரம், கோயம்புத்தூர், இத்தனை இடத்துலயும் நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரே ரேட்டு, ஒரே டிஸ்கவுண்ட், ஒரே ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கோங்க. அண்ட் நீங்க கவலையே பட வேணாம். மெயினான விஷயம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. நான் அடிச்சு சொல்லுவேன், நம்ம கொடுக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி
வாரண்டி. எந்த பிராண்டட் ஷோரூம் போனீங்கனாலும் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கலங்க. நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமல் அமௌண்ட் தான். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு நான் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் 2 years சர்வீஸ் வாரண்டிக்கு ஸ்பெஷலா ஆஃபர் போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா 24 inchesக்கு 299, 32க்கு 499, 40க்கு 799, 43க்கு 1299, 50க்கு 1999, 55க்கு 2499, 65க்கு 3499. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்ற ரேட்டோட இந்த ரேட்ஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்து வாங்குனீங்கன்னா மொத்தம் ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவியை பீஸ் டு பீஸ், டிவில எந்த பிரச்சனைனாலும் பிளாக் டிஸ்ப்ளே வரட்டும், லைன் விழுகட்டும், உங்களுக்கு ஒரு சைடு தெரிஞ்சு தெரியாம இருக்கட்டும், சென்சார் இஷ்யூ, ஸ்பீக்கர் இஷ்யூ, போர்டு இஷ்யூ, பேக்லைட் இஷ்யூ, இப்படி டிவில எந்த பிரச்சனை வந்தாலும் டிவியை கொண்டு வந்து கொடுத்துட்டு புது டிவியை எடுத்துட்டு போயிடலாங்க. உங்களுக்கு டிவி உடையாம மட்டும் இருக்கணும், மத்தபடி எந்த பிரச்சனைனாலும் ஒரு வருஷத்துல எத்தனை வாட்டினாலும் டிவி கொடுத்துட்டு புது டிவியை நான் டிவில ரிப்பேர் பண்ணி தர போறது இல்ல, சர்வீஸ் பண்ணி தர போறது இல்ல, காம்பனன்ட்ஸ் சேஞ்ச் பண்ண போறது இல்ல, புது டிவியே உங்களுக்கு கொடுக்க போறேன். அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி. சோ ஃபர்ஸ்ட் நம்ம 24 inches பாத்துடலாம். சோ 24 inches பாத்தீங்கன்னா full HD டிவி 1080 பிக்சல்ல ப்ளே ஆகும். ஐபிஎஸ் டிஸ்ப்ளே. ஐபிஎஸ் டிஸ்ப்ளேனா எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு நிழல் மாதிரி இமேஜ் தெரியாதுங்க, அதுதான் ஐபிஎஸ் டிஸ்ப்ளே. அண்ட் இது வந்து சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென் டிரைவ், இப்படி எல்லா ஆப்ஷனும் இருக்கு. இந்த டிவியோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 4950 ரூபாங்க. 4950 ரூபாய்க்கு 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டிங்க. சர்வீஸ் வாரண்டினா என்னன்றதும் நான் தெளிவா சொல்லிடுறேன். 3 வருஷத்துக்கும் இந்த டிவில எந்த பிரச்சனைனாலும் நான் டிவில அந்த ரிப்பேரை செஞ்சு கொடுத்துருவேன். எந்த ப்ராப்ளம்னாலும் இஃப் இன் கேஸ் ரிப்பேர் பண்ண முடியல, உள்ள இருக்க காம்பனன்ட்ஸை மாத்தணும், அதாவது பொருளை எடுத்துட்டு புது பொருள் வைக்கணும் அப்படின்னா அந்த பொருளுக்கான காஸ்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இது 3 years சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு இந்த 4950 ஓட வெறும் 299, நான் வெறும் 299 ரூபாய் தான் வாங்குறேன். மொத்தம் ஒரு வருஷத்துக்கு டிவி பீஸ் டு பீஸ் நீங்க எந்த பிரச்சனைனாலும் மாத்திக்கலாம். டிவி உடையாம மட்டும் இருக்கணும். டிவி கொடுத்துட்டு புது டிவி எடுத்துக்கலாம். அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோங்க. டிவில வந்து ஒரு இஷ்யூன்னு சொல்லி வந்தீங்க, வாரண்டிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? நல்லா இருக்கு சார். வந்தா உடனடியா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. டக்குன்னு சொன்ன மாதிரி வந்து என்ன ஒண்ணு ஒரு எக்ஸ்ட்ரா யாரா இருந்தாலும் சரி, கம்பெனில கொடுத்தாலும் எப்படியும் 1 மாசம் ஆகும். இவங்க வந்து ஒரு 3 நாள்லயே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. அதனால ஒன்றும் இஷ்யூ இல்லை. கம்பெனியோட என்ன பொறுத்த வரைக்கும் பிராண்டடோட இது நல்லா பெஸ்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கம்பெனில கொடுத்துன்னு வச்சுங்களேன், கொடுத்தா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இல்லை. அதே மாதிரி போயிடுச்சுன்னா அவன் சர்வீஸ் மட்டும் தான் பண்றானே தவிர வந்து சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் வந்து ஒரு சாக் பீஸ் கூட கீச்சிட்டு வாரண்டி லெட்டர் வாங்கிட்டு போறான். இவங்க கிட்ட அது மாதிரி இல்லை. 3 நாள்லயே மாத்தி கொடுக்குறேன்னாங்க. மாத்தி கொடுத்துறாங்க. சொன்ன மாதிரி டிவியும் பக்கா பண்ணி கொடுத்துறாங்க. வந்து பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. இதுதான் வந்து நான் எடுத்துட்டு போற டிவி 43 inches வெப்எஸ். சரிங்களா, சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்பயும் மறுபடியும் அதே தான் சொல்றாங்க. சார் மறுபடியும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்க வந்து தயங்காம எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல கம்பெனியா இருக்குது. நல்லாவும் சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. பேசுறது நல்லா பேசுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 32 inch டிவிங்க. சோ 32 inch டிவில 4 மாடல் வச்சிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 பார்த்த மாதிரி 32ல நான் ஸ்மார்ட் டிவி. இதுல வந்து உங்களுக்கு சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென் டிரைவ், இப்படி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 6700 ரூபாய்ங்க. 6700 ரூபாய்க்கு 3 years சர்வீஸ் வாரண்டி வந்துருங்க. உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னா 32 inchesக்கு வெறும் 499 ரூபாய் கொடுத்தா போடுங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு டிவிக்கு பதிலா 2 டிவி காஸ்டோ இல்ல 3 டிவி காஸ்டோ நான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வாங்கலங்க. தெளிவா நான் என்ன ரேட்டு சொல்றேன் அந்த ரேட்டு கூட சின்னதா ஒரு அமௌண்ட் தான் கட்டுறீங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க. 32 inchesக்கு 499 தாங்க கட்ட போறீங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு. 1 year ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட்டும் அடுத்த 2 வருஷம் சர்வீஸ் வாரண்டியும். சோ 32ல அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி. மத்த மூணுமே சோ ஆண்ட்ராய்ட் டிவி அப்படினாலே நம்ம துசாஷா பொறுத்த வரைக்கும் பிராண்டட் டிவிக்கு ஈக்குவலா நீங்க சொல்லாங்க. பிராண்டட் டிவினாலே ஒரு சைடு சோனி, சாம்சங், எல்ஜியும், மறுபக்கம் MI TCL அப்படின்னு இருக்குங்க. சோ சோனி, சாம்சங், எல்ஜிக்கு நம்ம 32 inches ஆண்ட்ராய்ட் டிவிலாம் 70 to 80% மேட்ச் ஆகுங்க. மத்த பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்க MI TCL அந்த மாதிரி எந்த பிராண்ட் எடுத்தாலும் 100% அவங்க யூஸ் பண்ற அதே
காம்பனன்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்றோம். அதனால 100% மேட்ச் ஆகும். கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ட் பிரைஸ் அவங்களோட ரொம்ப கம்மியா இருக்குங்க. 32 inches ஆண்ட்ராய்ட் டிவில ஃப்ரேம் டிவி இருக்கு, ஃப்ரேம்லெஸ் டிவி இருக்கு, வாய்ஸ் ரிமோட் இருக்குங்க. நம்ம கடையில ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி 32 inchesல ஒரே ரேட்டு 7850 ரூபாய். இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்காக 3% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கோம். டிஸ்கவுண்ட் போக 7615 ரூபாங்க. 7615 ரூபான்றது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டிங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு இந்த ரேட்டு கூட வெறும் 499 ரூபாய் கொடுங்க. 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டிங்க. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது நான் ரொம்ப நேரமா சொல்ல வேண்டிய விஷயத்த மறந்துட்டேங்க. முக்கியமானது தீபாவளிக்கு என்ன ஆஃபர் அப்படின்ட்டு நான் கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா கோல்டன் டிக்கெட். சோ நான் சொன்னேன்ல டிவி வாங்கினா டிவி கொடுக்க போறேன், ஹோம் அப்ளையன்சஸ் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அப்படி என்ன வேணா எடுத்துக்கலாம், இல்ல உங்களுக்கு 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கேஷ் பேக்னு இது எல்லாமே இந்த கோல்டன் டிக்கெட் குள்ள தாங்க இருக்கு. நம்ம கடைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து நீங்க வந்து டிவி வாங்க போறீங்கன்னா நம்ம கடையில வந்து பாக்ஸ்ல வந்து இந்த கோல்டன் டிக்கெட் போட்டிருப்பாங்க. நீங்க டிவி பில் பண்ணி முடிச்ச பிறகு பில் பண்ணி முடிச்ச உடனே அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு சீட்டை எடுத்து இப்படி ஸ்கிராட்ச் கார்டு இருக்குல்ல, ஸ்கிராட்ச் பண்ணீங்கன்னா இங்க டிவி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த 24 inches வாங்குறீங்க, ஸ்கிராட்ச் பண்ணும்போது 43 inch வருது அப்படின்னா 43 inch டிவியை நீங்க எடுத்துக்கலாங்க. இல்ல ஃப்ரிட்ஜ்னு வந்ததுன்னா ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம். வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் என்ன வந்தாலும், என்ன ஹோம் அப்ளையன்சஸ் உள்ள வந்தாலும் அந்த பொருளை உங்களுக்கு உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். இஃப் இன் கேஸ் இந்த ஹோம் அப்ளையன்சஸ்லாம் வரல, எனக்கு எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. மினிமமா அஷூர்டு கேஷ் பேக்கான்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு உள்ள இருக்குங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்கும். என்ன அமௌண்ட்? இப்போ 5,000 ரூபாய் விழுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஸ்கிராட்ச் பண்ணிட்டு 5,000 ரூபாய் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேங்க. 10,000 ரூபாய் வருதா, 10,000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். 3,000 ரூபாய் வருதா, 3,000 ரூபாய் நீங்க பில் போட்டு முடிச்ச உடனே ஸ்கிராட்ச் பண்ண உடனே என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை கையில காசு வாங்கிட்டு நீங்க போகலாங்க. சோ இந்த தீபாவளியை சந்தோஷமா நம்ம துசாஷாவோட செலிப்ரேட் பண்ணுங்க. நீங்க மேனுஃபேக்சர்னு சொல்றீங்க, ஹோல்சேல்னு சொல்றீங்க, ஸோ நிறைய பிரான்ச்சஸும் வச்சிருக்கீங்க. ஸோ உங்களோடவும் இன்னும் பட்ஜெட்ல கம்மியா கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அது எப்படி சார்? கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே நான் ஒத்துக்கிறேன். வீடியோல நிறைய பேர் இப்ப டிவி அப்படின்னு போட்டீங்கனால நிறைய பேர் இருக்காங்க, நானும் மேனுஃபேக்சர் தாங்க, ரேட்டு கம்மியாவும் தராங்கங்க. அந்த கடையில எல்லாம் நீங்க போய் எடுக்கணும் அப்படின்னா, ஏன் கடைக்கே வந்து எடுக்கணும்னா நான் கேட்கிற ஒரு சில கொஸ்டின்லாம் நீங்க போய் கண்டிப்பா கேளுங்க எல்லார்கிட்டையும். ஏன்னா டிவி வாங்கணும்னா நீங்க ஒரு 4 கடையாவது ஏறி இறங்கணுங்க. ஏறி இறங்கணும், ஒரு 10 பேருக்கு கால் பண்ணாதான் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ நான் கேட்கிற மாதிரியே நீங்க முதல்ல நீங்க மேனுஃபேக்சரரா, அந்த பிராண்டுக்கு நீங்க தான் ஓனரா அப்படின்றத கேளுங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் இப்ப எப்படி போடுறாங்கன்னா, இப்ப நானும் சொல்றேன் 9 கடை வச்சிருக்கேன்னு சொல்றேன், ஆனா அந்த 9 கடைக்கும் நான் தான் ஓனருங்க. இதே நீங்க மத்த பிராண்ட்ல போனீங்கன்னா நான் 10 பிரான்ச் வச்சிருக்கேங்க, அந்த 10 பிரான்ச்சுக்கும் பாத்தீங்கன்னா 10 பேர் ஓனரா உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்க போனீங்கன்னா ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு ரேட் இருக்கும். வீடியோல ஒரு ரேட் சொல்லுவாங்க, நீங்க கால் பண்ணும்போது வேற ரேட் இருக்கும். சோ நம்ம கிட்ட அப்படி கிடையாதுங்க. நான் ஒரு பெரிய பட்டியலை எல்லா கடையிலயும் ஒட்டி வச்சிருக்கேன், எந்தெந்த டிவிக்கு என்ன ரேட்டு, என்ன ஆஃபர் போகுதுன்னு. அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க சொல்ற மாதிரியே ரேட்டு நீங்க சொல்றீங்க கம்மியா கொடுக்குறாங்க, நாங்க கொடுக்குற ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பிராண்டட் டிவி ஷோரூம்லயே கொடுக்கலங்க. நான் என்ன சொல்றேன், டிவியில உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் டிவியை கொண்டு வந்து கொடுங்க, புது டிவி எடுத்துக்கோங்கன்ட்டு. சோ அதெல்லாம் வந்து எந்த கடையிலயும் கிடையாது. நீங்க முதல்ல கேட்க வேண்டியது, கடைக்கு ஓனர் நீங்களா, நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறீங்களா? ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா டிவியை பீஸ் டு பீஸ் மாத்தி தருவீங்களா, இல்ல நீங்க சர்வீஸ் பண்ணி தருவீங்களா, இல்ல போர்டுக்கு பேக் லைட்டுக்கு மட்டும் தான் நீங்க வாரண்டி கொடுக்குறீங்களா, அந்த சர்வீஸ்க்கு நான் காசு கட்டணுமா, எங்களோட டிவிலே ரெடி பண்ணி தருவீங்களா, இல்ல ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க டிவியை கொடுப்பீங்களா? இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும் சார். அது இதெல்லாம் விட ஏன் அப்படின்னா, நான் 10 பேர் வந்து ஓனரா இருக்காங்களே. இப்போ ஒரே பிராண்டுக்கு பாத்தீங்கன்னா 10 பிரான்ச் 10 பேர் ஓனரா இருக்காங்க. யாராவது ஒருத்தருக்கு அந்த கடையை நடத்த முடியலன்னா அவங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கஸ்டமர் வந்து நாளைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா இல்ல ஏதோ ஒரு சர்வீஸ்னா எங்க போவாங்க சார்? இன்னொரு பிரான்ச்சுக்கு போகும்போது அவங்க சொல்லுவாங்க ஈஸியா நீங்க எந்த கடையில வாங்குனீங்களோ அந்த கடைக்கு போங்கன்ட்டு. ஆனா எங்க கடையை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. 9 கடைக்கும் நான் தான் ஓனர். ஒரே ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் தான். நீங்க எந்த பிரான்ச்ல வாங்கினாலும், இப்ப நீங்க அண்ணா நகர் பிரான்ச்ல வாங்குனீங்கன்னா நாளை பின்ன நீங்க விழுப்புரம் மாறிட்டீங்கன்னா கூட விழுப்புரம் பிரான்ச்ல போய் நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க. அந்த கேரண்டி நான் தரேன். எந்த பிராண்ட்லயும் கொடுக்க மாட்டாங்க. டிவி வாங்கணும்னா நான் சொன்ன क्वेश्चन எல்லாம் கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். இந்த क्वेश्चन எல்லாம் மறக்காம நீங்க டிவி வாங்குறப்ப எல்லாரும் கேளுங்க, இல்ல டைரக்டா இங்க வந்துருங்க. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது நான்
40 இன்ச்சுங்க. 40 இன்ச்ல 4 மாடல் வச்சிருக்கோம். ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லே வாய்ஸ் ரிமோட், ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃப்ரேம்லெஸ்லே வாய்ஸ் ரிமோட்டுங்க. எல்லாமே ஆண்ட்ராய்ட் டிவி. சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 70 to 80%, மத்த பிராண்டுக்கு 100% மேட்ச் ஆகுங்க. ஃபுல் ஹெச்டி 1080ல ப்ளே ஆகும். 40 இன்ச்சஸ் ஃப்ரேம் டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 11,300 ரூபாங்க. இந்த தீபாவளிக்காக 5% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கோம். டிஸ்கவுண்ட் போக 10,735 ரூபாய். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டினா என்னன்னு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னா 40 இன்ச்சுக்கு வெறும் 799 ரூபாய் கொடுத்தா போதுங்க. 1 இயருக்கு பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட். திருப்பியும் சொல்றேன், சின்ன சென்சார் பிரச்சனைனா கூட டிவி கொண்டு வந்து கொடுங்க, புது டிவியே எடுத்துக்கோங்க. அதுவும் எங்களுக்கு 9 பிரான்ச் இருக்குங்க. நீங்க எந்த பிரான்ச்ல வேணாலும் வாங்கினாலும், எந்த பிரான்ச் வேணாலும் கொடுத்து மாத்திக்கலாங்க. அது நம்ம கிட்ட மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா 43 இன்ச்சஸ் பாருங்க. 43 இன்ச்சஸ்ல நம்ம 3 மாடல் வச்சிருக்கோங்க. நம்ம மேனுஃபேக்சரர்னு சொல்றோம். சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 80% வரைக்கும் தானே மேட்ச் ஆற டிவிஸ் காமிச்சோம். 43 இன்ச்சஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 100% மேட்ச் ஆற டிவிஸும் இருக்குங்க. சோ 43ல ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி. சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 80%, மத்த பிராண்டுக்கு 100%. அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா கூகுள் டிவிங்க. 43 கூகுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோனிக்கும் சாம்சங்க்கும் 100% இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், உங்களுக்கு கிளாரிட்டி ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே மேட்ச் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்க டிவி வந்து 43 வெப்ஓஎஸ் டிவிங்க. வெப்ஓஎஸ் டிவினா எல்ஜிக்கு 100% மேட்ச் ஆகுங்க. நான் சும்மா சொல்லல, வேணா பாருங்க. இந்த ரிமோட்ல எல்ஜின்னு போட்டிருக்கோம். நான் எல்ஜின்னு 100% சும்மா சொல்ல. எல்ஜியோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே எல்ஜி யூஸ் பண்ற அதே காம்பனன்ட்ஸ் நாங்களும் யூஸ் பண்றோம். சோ அந்த டிவி தான் இந்த வெப்ஓஎஸ் டிவி 4K 2160 பிக்சல்ல. எல்ஜில அம்சமான விஷயமே இந்த பேனல் தாங்க. ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரூம்ல கொண்டு போய் எந்த ரூமா இருந்தாலும் மார்னிங் ஒரு பிரைட்னஸ் இருக்கும், ஈவினிங் ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அந்த பிரைட்னஸ்க்கு ஏத்த மாதிரியே உங்களுக்கு பேனல் அட்ஜஸ்ட் ஆகி உங்களுக்கு பிக்சர் கிளாரிட்டியோட கொடுக்குங்க. கிளாரிட்டி, குவாலிட்டி இதுல பாத்தீங்கன்னா நீங்க லாகின் பண்றதே எல்ஜியோட லாகின்ல தான் பண்ணுவீங்க. எல்ஜாமே எல்ஜி கிளவுட்ல போய் சேவ் ஆகுங்க. சோ அதனால தான் 100% மேட்ச்னு நான் சொல்றேங்க. 43 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 14,250 ரூபாங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்காக 5% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கோம். 43 இன்ச்சஸ்க்கு டிஸ்கவுண்ட் போக 13,538 ரூபாங்க. இது வந்து 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா நீங்க பெருசா ஒன்னும் கட்ட வேணாங்க. நான் திருப்பி சொல்றேன், ஒரு டிவிக்கு பதிலா 2 டிவி காஸ்ட், 3 டிவி காஸ்ட் வாங்கிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்க அப்படி பண்றது இல்ல. 43 இன்ச்சஸ்க்கு வெறும் 1,299 ரூபாய் கொடுத்தா போதுங்க. உங்களுக்கு 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டியும் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். இவ்ளோ பெரிய டிவியை எடுத்துட்டு அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு என்னால காசு கட்ட முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு எலக்ட்ரானிக் பொருளுங்க நீங்க ஒரு 10 மாசம் யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்ண உடனே ஏதோ ஒரு பேக்லைட் ப்ராப்ளம், இல்லைன்னா சென்சர் ப்ராப்ளம், இல்ல ஸ்பீக்கர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட டிவியை கொடுத்துட்டு புது டிவியை நீங்க எடுத்துக்க போறீங்க. அப்போ நீங்க புது டிவி எடுக்கும் போது வாரண்டி கவரேஜும் பார்த்துக்கோங்களேன். உங்களுக்கு நீங்க திருப்பியும் ஐயோ 1 இயர் முடிஞ்சிச்சே, நமக்கு வாரண்டி முடிஞ்சிச்சே, நீங்க கவலையே பட வேணாம். அதனால இந்த அமௌண்ட்டை கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கு யோசிக்காதீங்க. அப்படியே 50 இன்ச் வந்தீங்கன்னா 50 இன்ச்லயும் 3 மாடல் வச்சிருக்கோங்க. 50 இன்ச் எல்லாமே 4K டிவி 2160 பிக்சல்ல ப்ளே ஆகும். 2160 பிக்சல்னா சும்மா சொல்லல. எல்லாரும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல 4K வீடியோ ப்ளே பண்ணிட்டு இது 4K டிவின்னு சொல்லுவாங்க. 32ல 4K இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா கிடையாதுங்க. நம்ம 43 வெப்ஓஎஸ்ல இருந்து 4K கொடுத்துட்டு இருக்கோம். 50யும் 4K பென்டிரைவ்ல கொண்டு வந்து 2160 பிக்சல் படத்தை போட்டீங்கன்னா இந்த டிவில எடுக்குங்க. அதுதான் ஒரிஜினல் 4K. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு, கூகுள் டிவி இருக்கு, வெப்ஓஎஸ் டிவி இருக்குங்க. இந்த 50 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 24,500 ரூபாய். இந்த தீபாவளிக்காக 7% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கோம். டிஸ்கவுண்ட் போக 22,785 ரூபாங்க. சோ இது வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு நம்ம வெறும் 1,999 ரூபாய் வாங்குறோம் 50 இன்ச்சஸ்க்கு. இந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா 1 இயருக்கு பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டியும் இருக்குங்க. இது மட்டும் இல்லாம மறக்காம நம்ம கோல்டன் டிக்கெட்டை கேட்டு வாங்குங்க. செப்டம்பர் அக்டோபர் மாசம் வாங்குறவங்க எல்லாருமே கோல்டன் டிக்கெட் எடுத்து ஸ்கிராட்ச் பண்ணி என்ன ஹோம் அப்ளைன்சஸ் இருக்கோ அதை வீட்டுக்கு ஹாப்பியா எடுத்துட்டு போங்க. இல்ல கேஷ்பேக் இருந்ததுன்னா
ஹாப்பியா காசை வாங்கிட்டு போங்க. ஸோ அடுத்தது 55 இன்ச். ஸோ 55 இன்ச்ல 3 மாடல் இருக்கு. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட், கூகுள், வெப்ஓஎஸ் இருக்கு. கிளாரிட்டி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். நீங்க ஃபீல் பண்ணணும்னா நம்மளோட ஷாப்ஸ் எல்லாத்துக்கும் விசிட் பண்ணி நீங்க ஃபீல் பண்ணி பார்த்து வாங்குங்க. 55 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் 29,250 ரூபாய். இதுல இருந்து 7% டிஸ்கவுண்ட் போக 27,203 ரூபாங்க. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னா 55 இன்ச்சஸ்க்கு 2499 2499 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 இயர்ஸ் சர்வீஸும். நமக்கு பிரான்ச்சஸ்னு பாத்தீங்கன்னா தாம்பரம், திருவெற்றியூர், செங்கல்பட்டு, மெயினா அண்ணா நகர், ஆலந்தூர், திருத்தணி, விழுப்புரம், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் இருக்குங்க. எந்த இடத்துக்கு போனாலும் நான் இன்னைக்கு சொன்ன ரேட் ஆகட்டும், ஆஃபர் ஆகட்டும், டிஸ்கவுண்ட் ஆகட்டும் எல்லாமே நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே எங்களோட ஓன் பிரான்ச். அண்ட் கஸ்டமர் சர்வீஸ்னு வந்தா ஒரே நம்பர் தான். நீங்க எந்த கடைக்கு கால் பண்ணாலும் ஒரே மாதிரி பேசுவாங்க. ஒரே நம்பர் கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூஸ்னாலும் நம்ம சர்வீஸ் டீம்ல இருந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்க்கு போனீங்கனாலும் 65 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குங்க. 65 இன்ச்சஸ்லயும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட், கூகுள், வெப்ஓஎஸ் இருக்கு. 65 இன்ச்சஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பாத்தீங்கன்னா 3499 ரூபாய்க்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம 75 இன்ச் இருக்கு. 75 இன்ச்ல டச் இருக்கு. 86 இன்ச் இல்லாம 100 இன்ச் வரைக்குமே நம்ம கிட்ட இருக்குங்க. 100 இன்ச்லயும் டச் இருக்கு. இதெல்லாமே ஆர்டர் பேசிஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா இருப்பீங்க. என்ன டிவி என்ன பிரைஸ் மேம் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, ஆஃபருமே சொல்லிட்டாங்க. ஓகே மேம், இப்போ உங்க பிரான்ச்சஸ்லாம் எந்த ஊர்ல மேம்? சரி, நமக்கு பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா 9 பிரான்ச்சுங்க. 9 பிரான்ச்சும் பாத்தீங்கன்னா நம்மளோட சொந்த பிரான்ச், எதுவுமே பிரான்ச்சைசி கிடையாதுங்க. அதனால இன்னைக்கு நான் சொல்லிருக்க ரேட் ஆகட்டும், டிஸ்கவுண்ட் ஆகட்டும் எல்லா கடையிலும் இருக்கு. பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா சென்னையில அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், திருவெட்டியூர், செங்கல்பட்டு, ஆலந்தூர், திருத்தணி, விழுப்புரம், கோயம்புத்தூர் இப்படி 9 இடத்துல நமக்கு பிரான்ச்சஸ் இருக்குங்க சார். சோ 9 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லா இடத்துலயும் சேம் பிரைஸ், இப்ப சொன்ன பிரைஸ் தான். அப்படி கொடுக்கலனா இந்த வீடியோ கட்டி கேட்கலாம். கண்டிப்பா சார், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஓனர் நான் மட்டும் தான் சார். அதனால நான் சொல்ற ரேட் தான் எல்லா இடத்துலயுமே. இப்ப டைரக்டா வரவங்க வாங்கிக்கலாம். இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல அதர் ஸ்டேட்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்லைன் டெலிவரி கண்டிப்பா சார், தாராளமா சார். கொரியரும் நாங்க அனுப்புறோம், ஆன்லைன் ஆர்டர்ஸும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து கஸ்டமருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். நான் எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு டிவி உடையாம கொடுங்க நான் ரீப்ளேஸ்மெண்ட் தரேன்னு சொல்லணும், அதே மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்க எல்லாருக்குமே நான் ஒரு ப்ராமிஸ் தரேன், டிவி உங்க கைக்கு உடையாம வந்து சேரும். அந்த பொறுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எடுத்துக்கிறேன். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டிவி இருக்குல்ல சார், இப்ப டிவி எந்த டிவியா இருந்தாலும் டிவி பாக்ஸ்ல பேனலுக்கு முன்னாடி பிளைவுட் வச்சு அனுப்புறோம் சார். அது எதுக்குன்னா மெயினான விஷயமே பேனல் தான். பேனல் டேமேஜ் ஆகாம இருக்கணும். ஏன்னா கொரியர் ஆபீஸ்ல எப்படி தூக்கி போடுவாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். சோ அதனால நாங்க பிளைவுட் வச்சு அனுப்புறோம். டிவி வந்து உங்க கைக்கு சேர்ந்த உடனே டிவி பாக்ஸ் ஓபன் பண்றதுல இருந்து எடுத்து வச்சு டிவி ஆன் பண்ற வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. இது நான் ஏன் கேக்குறேன் அப்படின்னா, இஃப் இன் கேஸ் டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா நீங்க அந்த வீடியோவை எங்க சர்வீஸ் கஸ்டமர் கேர் நம்பருக்கு அனுப்பிச்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டிவி நீங்க புது டிவியே எடுத்துக்கலாம். சோ இதுக்காக தான் நான் திருப்பி சொல்றேன், டிவி உங்க கைக்கு உடையாம வந்து சேர்றதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேங்க சார். ஓகே மேம். இப்போ இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா மேம்? தாராளமா சார். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 2 விதமான இஎம்ஐ இருக்கு. ஒன்னு வந்து கிரெடிட் கார்டுல பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க, அது இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. என்கிட்ட கிரெடிட் கார்டுலாம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட துசாஷாவோட கோல்டன் இஎம்ஐ ஸ்கீம். சோ கோல்டன் இஎம்ஐ ஸ்கீம்னா இது நகைச்சீட்டு மாதிரி சிம்பிளா. சோ பொதுவா வந்து டிவி வாங்கிட்டு நம்ம வந்து இஎம்ஐ மாசம் மாசம் தவணை முறையில கட்டுவோம். எங்க கிட்ட அப்படி கிடையாதுங்க. நான் ஓன் ரிஸ்க்ல கொடுக்குறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவி வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்க பணத்தை கட்டிடணும், அதுக்கப்புறம் தான் நான் டிவியே கொடுப்பேன். நகைச்சீட்டு மாதிரி இப்ப மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு ஃபுல்லா சேர்ந்த பிறகு நகை வாங்குற மாதிரியே டிவி வாங்குவீங்க. இது என்ன தவணை முறைன்னு கேட்காதீங்க. இதுல நிறைய ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கு. 50 இன்ச்சஸ் வந்து பார்த்தோம் 24,500 பேஸ் அமௌண்ட். அந்த அமௌண்ட் போட்டு நீங்க பிளாக் பண்ணிடுறீங்க அந்த டிவியோட ரேட். நகைக்கு எப்படி நீங்க அந்த ஒரு நாளைக்கு என்ன ரேட் கிராம் கம்மியா இருக்கோ அப்ப போட்டு பிளாக் பண்றீங்களா, அதே மாதிரி 24,500 ரூபான்றது டிவி ரேட்டுனா 50 இன்ச், அதை போட்டு பிளாக் பண்ணிடுறீங்க. கட்டிக்கிட்டே வரீங்க. இது 12 மாசம் கட்டி முடிக்கணும், 12 மாசம் கழிச்சு தான் டிவி எடுக்கணும் கிடையாதுங்க. இதுல என்ன பெனிஃபிட்னா, நீங்க டெய்லி கட்டலாம், வாரம் கட்டலாம், மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பா கட்டி இருக்கணும். நீங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 1 மாசத்துலயோ முடிக்கலாம், 6 மாசத்துல முடிக்கலாம், 10 மாசத்துல கூட முடிக்கலாம். இந்த மாசம் எனக்கு 1000 ரூபாய் இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் 5000 ரூபாய்னா சேர்த்து போட்டு கட்டிக்கலாம். நீங்க கட்டி
கட்டி எவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிக்கிறீங்களோ கட்டி முடிச்சு டிவி எடுக்கலாம். நீங்க முடிக்கும் போது இப்போ உதாரணத்துக்கு 3 மாசம் நீங்க கட்டுறீங்க சார், 3 மாசம் கழிச்சு இந்த 24,500ன்றது 27,000 ரூபாய் ஆயிடுச்சு. டிவி ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்களா? ஆனா நீங்க தான் புக் பண்ணிட்டீங்களே 24,500ன்ட்டு, அதனால நான் உங்களுக்கு அதே ரேட் கொடுத்துருவேன். டிவி ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்க புக் பண்ணிருக்க ரேட் இப்போ 3 மாசம் கழிச்சு அதே டிவியோட ரேட் 20,000 ரூபாய் ஆயிடுச்சு, ரேட் கம்மி ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன பண்ணுவேன்? கட்ட தேவையில்ல சார், நீங்க 20,000 ரூபாய்க்கே டிவி எடுத்துக்கலாம். சோ நீங்க முடிக்கும் போது என்ன ரேட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நீங்க புக் பண்ண ரேட் கம்மியா ஆயிடுச்சு அப்படின்னா நான் கம்மியான ரேட்டுக்கே கொடுத்துறேன். இஃப் இன் கேஸ் இப்போ இந்த தீபாவளிக்காக ஆஃபர் என்ன போட்டிருக்கோம், டிவி வாங்கினா டிவி, ஹோம் அப்ளையன்சஸ் இல்லனா 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர்னு போட்டிருக்கோம். சோ இந்த ஆஃபரும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இவங்களுக்குமே இந்த ஆஃபர் உண்டு. சோ நீங்க எப்ப முடிக்கிறீங்களோ அப்ப ஏதாவது ஃபெஸ்டிவல் இருக்குன்னா என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கோ அந்த ஆஃபரும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட எப்பவுமே ஆஃபர் இருக்கும், அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. இந்த வருஷம் தான் இந்த ஆஃபர் இருக்கு, நம்ம கட்டி முடிக்கிறப்ப ஆஃபர் இருக்காதோ அப்பெல்லாம் பயப்பட தேவையில்ல. எப்பவுமே ஏதாவது ஒரு ஆஃபர் இருந்துட்டே தான் இருக்கும், அந்த ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க சார், சூப்பர். ஸோ மேம் வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், எந்த பிரான்ச் எந்தெந்த ஊர்ல இருக்கு, ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிவி வாங்கணும்னு நினைச்சிருந்தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.